ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 23 பிப்ரவரி 2025. இன்று ஞாயிற்றுக்கிழமைனாலே தினமலர் கூட வாரமலர் வந்துடும். அது கூட இந்த பரிசு குறுக்கெழுத்து புதிரும் வந்துடும். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. அப்படியே நேரடியாக முதல் கேள்விக்கு போயிடலாம். இடம் இருந்த வளம் 2. ஜனநாயக நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டேஸ் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பர். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது தேர்தல் தான். தேர்தல் அப்படியே தேன் ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்துடலாம். 2 என்னது பார்க்கலாம். மேலிருந்து கீழ். காஷ்மீரில் ஸ்ரீதரின் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் டேஸ் நிலவு. இது எல்லாருக்குமே தெரியும்பா. அது பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். சரி, 4 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். சுட்டும் விழி டேஸ் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. பாரதியாரின் பாடல் வரி. சுட்டும் விழி சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வானத்து அப்படின்னு ஒரு அருமையான பாடல். முடிஞ்சால் அப்படியே யூடியூப்பில் போட்டு கேளுங்க. ஏஆர் ரகுமான் இதுக்கு இசையமைச்சிருப்பார் ஒரு படத்தில். கருமைகளோ பட்டு கரு நீள புடவை பதித்த நல்ல வைரம் நட்டு நடு நீசியில். சரி, மேலிருந்து கீழ். ஒரு வகை மலரின் பெயரில் முடியும் ஒரு தோல் வியாதி. ஒரு பூவோட பேரில் முடியுமாப்பா தோல் வியாதி. என்ன வியாதி? சொறி சிறங்கு படை படர்தாமரை. ஸோ அதான் சொல்ல வராங்க, தாமரைன்னு முடியுது. படர் தாமரை. சரி, 5 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். தாள் ஆரம்பிக்குது. கரஸ்பாண்டன்ட் தமிழில் வந்து தாளாளர், மேலாளர் அப்படின்னு நிறைய பதவியெலாம் வச்சுருப்பாங்கப்பா. தாளாளர். ஓகே, இங்கே லாதான்னு இருக்குது, லாதான்னு இருக்குது, அதில் லதான்னு இருக்குது. 8 வளம் இருந்த இடம் என்ன லதான்னு பார்க்கலாம். வளம் இருந்த இடம் 8. இந்தியாவில் பழங்காலத்தில் இருந்த பல்கலைக்கழகம் நாளந்தா பல்கலைக்கழகம். நாளந்தா. சரி, அப்படியே இங்கே போயிடலாமா. 11 வளம் இருந்த இடம் ரை இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். வளம் இருந்த இடம் 11 வேகம். வேகத்திற்கு இன்னொரு வார்த்தை ரை. விரைவு. இங்கே வீல் ஆரம்பிக்குது. 11 மேலிருந்து கீழ். டேஸ் இடைவேளைக்கு பிறகு திரைப்படம் தொடரும். ஏதோ இடைவேளைக்கு அப்புறம் திரைப்படம் தொடர்ந்து வருமாப்பா. இடைவேளை அப்படின்னாலே இன்டர்வல். என்ன இடைவேளை சொல்கிறாங்க? இடைவேளை. விளம்பர இடைவேளையா? ஓகே, டிவியில் தான் அது பார்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு திரைப்படம் தொடரும். விளம்பரம் தானான்னு பார்த்துடலாமா. விளம்பர இடைவேளை ரேவன் பார்த்துடலாம். 16 வளம் இருந்த இடம். நான்கில் பாதி 2 தான். 2 விளம்பர சரியாக இருக்கும். 11 மேலிருந்து கீழ். டேஸ் இடைவேளைக்கு பிறகு திரைப்படம் தொடரும். விளம்பர. 14 இடமிருந்து வளம் இருக்குது. டேஸ் மருத்துவரை நியூராலஜிஸ்ட் என்பதுண்டு. நியூராலஜிஸ்ட்னால் நரம்பு சம்பந்தமான வியாதிகளை பார்ப்பவர். என்ன சொன்னால் நரம்பியல் நிபுணர்னால் நியூராலஜிஸ்ட். நடுவுன்னு இருக்குது. 14 மேலிருந்து கீழ். இது கொழுத்தால் வளையில் தங்காது என்பர். நண்டு கொழுத்தால் வளையில் தங்காது. 12 மேலிருந்து கீழ் இருக்குது. டேஸ் முதல் குமரி வரை படர்ந்துள்ளது நமது நாடு. காஷ்மீர் முதல் குமரி வரை, கன்னியாகுமரி வரை. இங்கே காஷ்மீர் எதிர்பார்க்கல இருக்குது. என்ன சொல்ல வராங்க? இமயம் முதல் குமரி வரையா? டேஸ் முதல் குமரி வரை படர்ந்துள்ளது. இமயம் முதல் குமரி வரை படர்ந்துள்ளது நம் நாடு. இமயம். அப்புறம் ஈல ஆரம்பிக்குது. 12 இடமிருந்து வளம். பாகிஸ்தான் நாட்டின் தலைநகர். பாகிஸ்தான் நாட்டோட தலைநகர் வந்து இஸ்லாமாபாத்.
ஈத் லாமாபா. சரி, லாமாபாத் இஸ்லாமாபாத். லால முடியுது. 13 கீழே இருந்து மேல். சந்திரன் வேறு சொல், சந்திரனுக்கு வேறு சொல் நிலா. இங்கே இஸ்ஸில் முடியுது, அது என்னென்னு பார்க்கலாம். 10 மேலிருந்து கீழ். பேருந்து ஆங்கிலத்தில் பஸ்ஸு தான். இதையும் பார்த்துடலாம். 15 கீழே இருந்து மேல் பானை இருக்குது. மும்பையின் முந்தைய பெயர், இது நிறைய கேட்குறாங்கப்பா, வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த கேள்வி வந்துடுது. மும்பையோட பழைய பெயர் என்னன்ட்டு. பம்பாய் தான் அது, பம்பாய். 15 இடமிருந்து வளம் பேல ஆரம்பிக்குது. மாடி ஏற பயன்படுவது படி தான். 18 கீழிருந்து மேல் டீல முடியுது. சில சமயம் இது அசல் தொகையை விட அதிகமாகிவிடும். ஆமாம், கந்து வட்டி வாங்கினா அசலை வட்டியும் வட்டி தான் அதிகமாக இருக்கும். வட்டி. 18 வளம் இருந்த இடம் வேலை ஆரம்பிக்குது. 18 வளம் இருந்த இடம் 18 வியாபாரம் வந்து வேலை ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை. 4 எழுத்து. வணிகம் வர்த்தகம். 4 எழுத்துனா வணிகம் தான் சரியாக வரும். 17 கீழிருந்து மேல் கேல ஆரம்பிக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எழுதியவர் டேஸ் என் பூங்குன்றனார், கணியன் பூங்குன்றனார். முந்தா நாள் கூட அவரை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆன்மீக குறுக்கெழுத்து பற்றியில் பேசியிருக்கிறோம். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 9 கீழிருந்து மேல். இல்ல முடியுது, என்னென்னு பார்க்கலாம். கீழிருந்து மேல். தமிழின் நாடகத்தந்தை என அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள். பம்மல் சம்பந்த முதலியார். சரி, 9 வளமிருந்த இடம் பேல ஆரம்பிக்குது. ஒட்டும் பிசின் கம் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல். சரி, இது வந்து பசை தான். 6 மேலிருந்து கீழ். அடிக்கும் சவுக்கு கசை. சரி, 7 வளம் இருந்த இடம் இம்கான்னு இருக்குது. அது என்ன இம்கா அப்படின்னு பார்க்கலாம். 7 வளம் இருந்த இடம். விரிவான கட்டுரைக்கு டேஸ் எழுதி தர சொன்னார் ஆசிரியர். கலைஞ்சிருக்குதாம்பா. கலைஞ்சிருக்கின்ற வார்த்தையை அப்படியே வச்சுட்டு இதை போட்டு வந்துடலாமா? கலையாத வார்த்தையை. 3 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். துலாம் ராசியின் சின்னம் எடையை நிறுத்த உதவும் சாதனம். இது துலாம் ராசியின் சின்னம் சொன்னாலே நம்ம மக்கள் எல்லாம் போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா வேறு நிறைய ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரி, துலாம் ராசியின் சின்னம் வந்து தராசு தான். இம்கா அப்படின்ட்டுருக்குது. ஓகே, 7 வளம் இருந்த இடம். விரிவான கட்டுரைக்கு டேசர் எழுதி தர சொன்னார் ஆசிரியர். கலைந்துள்ளது. விரிவான கட்டுரையாம்பா. விரிவாக இருக்கிறதுக்கு என்ன எழுதி தர சொல்லுவாங்க? சுருக்கம் தான் எழுதி தர சொல்லுவாங்க. கலைந்திருக்கின்ற வார்த்தை எப்படி கலைஞ்சிருக்குன்னா, சுருக்கத்தில் இம் கா இருக்குது. ரூ போட்டுடுறேன். இங்கே இக்கு இல்லை, இக்கை இங்கே போட்டுடுறேன். ரூ இக்கயம். விரிவான கட்டுரைக்கு சுருக்கம் எழுதி தர சொன்னார் ஆசிரியர். அவ்வளோதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அதை அப்படியே சரி பார்த்து கொள்கிறேன், எல்லாம் நிரப்பப்பட்டு விட்டதா என்று. எல்லா கட்டங்களையும் நிரப்பி ஆகிவிட்டது. சரி, இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து அப்படியே பொறுமையாக இந்த புதிரை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. சரி, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து, நீங்கள் பரிசுக்கு அனுப்பணும் அப்படின்னா, முதல் முறையாக இப்போ அனுப்ப போகிறீங்கன்னா எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். நீங்கள் படித்து பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தபால் அனுப்பலாம். தபால் அனுப்புறது அந்த தபால் முகவரி கொடுத்துருக்குறாங்க. கொரியர்லேயும் அனுப்பி விட்டுறலாம். தபால்னா கொரியரில், அப்படி இல்லைனா vaaramallar@dinamalar.in அப்படிங்கிற இமெயில் முகவரிக்கு அனுப்பலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா வந்து குறுக்கு எழுத்து போட்டின்னு போட்டுட்டு இடமிருந்து வளம் 2 அப்படின்னு எழுதிட்டு அதற்கான விடையை மட்டும் எழுதினா போதும். கேள்வியெலாம் எழுத வேணாம். அதே மாதிரி 4 அதற்கான விடை, அப்புறம் வந்து 12 அதற்கான விடை. இது மாதிரி வரிசையாக எல்லாத்துக்கும் கேள்வி எண், அப்புறம் அதற்கான பதில் மட்டும் எழுதிடணும். எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, அனுப்பும்போது உங்களுடைய பெயர், முழுமையான முகவரி, பின்கோடு எண் இதெல்லாம் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். உங்களோட மொபைல் எண் மற்றும் வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண்ணையும் கண்டிப்பாக எழுதி அனுப்ப வேண்டும். இதில் இருந்தால் தான் உங்கள் வங்கியில் பணத்தை செலுத்த முடியுமார்களால், இல்லைன்னா வந்து வராது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அவ்வளவுதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம், பபாய்.